ஆடுகளை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். இது செம்மறி ஆடு, இது வெள்ளாடு, இது மலையாடு. இது மலையிலே உச்சியில் போகிற ஒரு ஆடாக இருக்குது. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, நாம் நம்முடைய எல்லையை தாண்டின ஆடாக இருக்குது, நம்முடைய வரையை தாண்டின ஆடு, எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம். அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை. அந்த சொல்லை தூக்கிட்டு உள்ள இங்கே வந்தோடனே எத்தனை மணி வரைக்கும் நடத்த போகிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் 10,000 ஆண்டு பழமையான சொல். உலகின் எந்த மொழிக்கு இந்த இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும்? சிலப்பதிகாரத்திலே வரை மருவி வரம்பாயிருச்சு. சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இருந்த வரையை இப்பொழுது வரை எவ்வளவு கூட்டம், அதுவரை இருக்கிறது கூட்டம். 9 மணி வரை நடத்தப் போகிறோம் என்று நீங்கள் தினசரி நாம் பயன்படுத்துவதில் 50 முறையாவது வரை என்ற சொல்லை பயன்படுத்தணும். இவ்வளவு பெரிய ஒரு முதுமொழியில், இந்த முதுமொழியின் முதல் மகாகவியை பற்றி பேசுகிற ஒரு நாவலில் இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய வாசக பரப்பை உருவாக்கி இந்த மொழியினுடைய வளமை பழமை நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கிற சூரியன் மிக பழமையானது, நாம் பார்க்கிற நிலவு மிக பழமையானது, நாம் நடக்கிற நிலம் மிக பழமையானது, நாம் பேசும் தமிழ் மிக மிக பழமையானது.